மயங்கி விழுந்தா என் மனசு மாறிடும்னு நினைச்சியா? முதல்ல இந்த தண்ணிய குடிச்சிட்டு எழுந்துரு. வணக்கம் நேயர்களே. முரட்டு விழியில் விழுந்தவள் தொடர்கதையின் எபிசோட் 2ற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அறைக்குள்ள பூட்டப்பட்ட நிலா கதவை தட்டி தட்டி அழுது சோர்ந்து போயிருந்தா. மதியம் முழுக்க சாப்பாடு இல்ல, இரவு முழுக்க அழுத மயக்கம், அப்பாவை நினைச்சா பயம், இதெல்லாம் சேர்ந்து அவ உடம்புல தெம்பு இல்லாம பண்ணிடுச்சு. மெதுவா கால்கள் தள்ளாட கதவோரத்திலேயே சுருண்டு மயங்கி விழுந்துட்டா. மறுநாள் காலையில கீழே அன்னபூர்ணி அம்மா பதற்றத்தோட ருத்ரன் கிட்ட வந்தாங்க. ருத்ரன், நேத்து ராத்திரியிலிருந்து அந்த பொண்ணு ரூமுக்குள்ளேயே கிடக்கா. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. கதவை திறந்து விடுப்பா அப்படின்னு கெஞ்சினாங்க. ருத்ரன் முகத்துல எந்த சலனமும் இல்லாம சாப்பிட்டு முடிச்சிட்டு எழுந்தான். அவளுக்கு ஒன்றும் ஆகாதுமா, எல்லாம் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துக்கிட்டு மாடிக்கு போனான். ரூம் கதவை திறந்தவனுக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. நிலா கதவோரத்துல தரையில சுயநினைவு இல்லாம மயங்கி கிடந்தா. அவன் முகம் வெளுத்து போய் உதடுகள் வறண்டு போய் இருந்தது. ருத்ரன் ஒரு நொடி பதறி போய் நிலான்னு கத்திட்டு அவ பக்கத்துல ஓடினான். தன் மடியில அவ தலைய தாங்கி பிடிச்சு அவ கன்னத்தை தட்டி எழுப்ப பார்த்தான். அவ உடம்பு சுட்டு பொசுங்கிற அளவுக்கு காய்ச்சல் அடிச்சுது. நிலா, நிலா, கண்ணை திரடி. அவன் குரல்ல இருந்த முரட்டுத்தனம் மறைஞ்சு ஒரு உண்மையான நடுக்கம் வந்துச்சு. பக்கத்துல இருந்த ஜக்குல இருந்த தண்ணிய எடுத்து அவ முகத்துல தெளிச்சான். மெதுவா நிலா கண்ணை திறந்து பார்த்தா. அவ கண் முன்னாடி மங்களா ருத்ரனோட முகம் தெரிஞ்சுது. அவ கண்கள்ல லேசான கலக்கம் தெரிஞ்சத அவ கவனிச்சா. ஆனா நிலா கண் விழிச்ச அடுத்த நொடியே ருத்ரன் தன் பழைய முரட்டு முகமுடிய மாட்டிக்கிட்டான். அவளை தன் மடியில இருந்து லேசா தள்ளிவிட்டான். மயங்கி விழுந்தா என் மனசு மாறிடணும்னு நினைச்சியா? இதெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது. முதல்ல இந்த தண்ணிய குடிச்சிட்டு எழுந்துரு அப்படின்னு வழக்கமான அதட்டல் குரல்ல சொன்னான். நிலா மெதுவா சுவத்துல சாஞ்சிட்டு, என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண அப்படின்னு அழுதுட்டே கேட்டா. ருத்ரன் அவளை முறைச்சு பார்த்துட்டு, உன் அப்பா பண்ண பாவம் தாண்டி உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிருக்குன்னு கத்துனான். எங்க அப்பாவா? அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு? நிலா அதிர்ச்சியோட கேட்டா. ருத்ரன் தன் கைகளை முறுக்கிக்கிட்டு சொன்னான். 3 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்க ஆதிராவை ஏமாத்தி அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த பிரகாஷ் யாரு தெரியுமா? உன்னோட சொந்த பெரியப்பா மகன். உன் குடும்பமே சேர்ந்துதான் என் தங்கச்சியோட உயிரை குடிச்சிங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவுக்கு இடியே விழுந்தது போல இருந்தது. ருத்ரன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நிலா பேச்சற்று போனா. அவளோட பெரியப்பா பையன் பிரகாஷ். அவன் ஊர்ல யாருக்குமே அடங்காத ஊதாதிங்கிறத நிலாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனால ருத்ரனோட குடும்பத்துல இப்படி ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கும்னு அவ கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. நிலா நடுங்கும் கைகளோடு மெதுவா எந்திரிக்க முயற்சி பண்ணா. காய்ச்சல் உடம்ப வாட்டி வதைச்சாலும் ருத்ரனின் கண்களை நேருக்கு நேரா பார்த்து பேசினா. ருத்ரன், பிரகாஷ் பண்ண அநியாயம் எனக்கு தெரியாது. அவனோட கேடுகட்ட புத்தியால தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா அவங்க குடும்பத்தோட மொத்த உறவையும் வெட்டிட்டாரு. நாங்க அவங்க முகத்தை கூட பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது அவன் பண்ண பாவத்துக்கு என்னை ஏன் பலிகாடாக்குறீங்க? ருத்ரன் முகத்துல இருந்த கோபமும் துளியும் குறையல. அவன் நக்கலா உதட்ட வளைச்சான். ரத்தம் ஒண்ணுதாண்டி. அவன் உனக்கு அண்ணன் முறை. உங்க குடும்பத்துல ஒருத்தன் பண்ண தப்புக்கு என் தங்கச்சி இன்னைக்கு உயிரோட இல்லாம மண்ணுக்குள்ள போயிட்டா. அவளோட ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் உங்க குடும்பம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு பற்களை நரதான். அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிப்பீங்களா? என்ன கல்யாணம் பண்ணி பழி வாங்குறதால உங்க தங்கச்சி உயிர் திரும்பி வந்துடுமா?
நிலா நெஞ்சில அடிச்சுக்கொண்டு கேட்டா. அந்த வார்த்தை ருத்ரனின் நெஞ்சில சுளீர்னு தைச்சுது. அவன் கண்கள்ல ஒரு கணம் குற்ற உணர்ச்சி வந்து மறைஞ்சத நிலா பார்த்தா. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம டேபிள்ல இருந்த மருந்து மாத்திரைகளையும் சூடான கஞ்சி கிண்ணத்தையும் நிலாவின் முன்னாடி வச்சான். தேவையில்லாம பேசாம முதல்ல இதை சாப்பிட்டு மாத்திரைய போடு. என் வீட்ல ஒரு பொண்ணு பட்னியா கிடந்து செத்துட்டான்னு ஊர்ல கெட்ட பேர் வர நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா திரும்பி கதவை நோக்கி நடந்தான். நிலா அந்த மருந்து மாத்திரைகளையும் கஞ்சியையும் பார்த்தா. அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன உண்மை புரிஞ்சுது. ருத்ரன் வெளியே எம்ம மாதிரி முரட்டுத்தனமா காட்டிக்கிட்டாலும் அவன் மனசுக்குள்ள இரக்கமோ மனிதாபிமானமோ இன்னும் முழுசா சாகல. அவன் ரூமை விட்டு வெளியே போகும்போது நிலா பலவீனமான குரல்ல கூப்பிட்டா, ருத்ரன். ருத்ரன் கதவருகே நின்னான். ஆனா திரும்பி பார்க்கல. ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பாவுக்கு நீங்க தான் ரகசியமா பணம் கட்டுனீங்களா? அந்த கேள்வி கேட்டதும் ருத்ரன் அப்படியே அதிர்ந்து போய் நின்னான். நிலா கேட்ட அந்த கேள்வியால அரை முழுக்க ஒரு நிமிஷம் நிஷப்தம் நிலவுச்சு. வாசப்படியில நின்று கொண்டிருந்த ருத்ரன் ஒரு வினாடி கூட நிலாவை திரும்பி பார்க்கல. அவனது தோள்கள் லேசா இறுகின. தன் பலவீனத்தை அவ கண்டுபிடிச்சிட்டாளேங்கிற பயம் அவனுக்குள்ள வந்துச்சு. அடுத்த நொடியே அவன் தன் முகத்தை இறுக்கமாக்கிக்கிட்டு நிலாவை நோக்கி திரும்பினான். ஆமாண்டி, நான் தான் கட்டுனேன். அதுக்கு என்ன இப்போ? நான் ஏதோ உன் மேல இறக்கப்பட்டு பணம் கட்டுனேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டியா? அவனோட குரல் அரை முழுக்க இடி மாதிரி எதிரொலிச்சுது. உங்க அப்பன் இவ்வளோ சீக்கிரம் செத்துட்டா என் பழி வாங்குற வெறி எப்படி தீரும்? அவன் உசிரோட இருந்து என் கைக்குள்ள நீ படுற கஷ்டத்தை பார்த்து அவன் ஒவ்வொரு நாளும் துடிக்கணும். அதுக்காகத்தான் அவனை காப்பாத்துன அப்படின்னு சொல்லிட்டு நிலா பதில் பேசுறதுக்குள்ள கதவை படார்னு சாத்திட்டு போயிட்டான். நிலா அவனையே பார்த்துட்டு இருந்தா. அவளுக்குள்ள ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. ருத்ரன் வாயால என்னதான் கொடூரமா பேசினாலும் அவனால ஒரு உயிரை போக விட முடியாது. தன் கோபத்தை மறைக்க அவன் இப்படி விஷ வார்த்தைகளை பேசுறான். 2 நாட்கள் கடந்தது. நிலா கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சல்ல இருந்து மீண்டு வந்தா. வீட்டின் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய தொடங்கினா. மாமியார் அன்னபூரணி அம்மாவுக்கு மருந்து கொடுப்பது, வீட்டை பராமரிப்பதுன்னு பொறுப்பா நடந்துக்கிட்டா. அன்னைக்கு சாயங்காலம் ருத்ரன் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவனோட முகம் வழக்கத்தை விட ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. கையில இருந்த ஃபைல்களை சோஃபால தூக்கி வீசிட்டு தலையை பிடிச்சிட்டு உக்காந்தான். அவனுக்கு கடுமையான தலைவலி. நிலா அதை கவனிச்சா. அமைதியா கிச்சனுக்குள்ள போய் ஒரு டம்ளர் சுக்கு மல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தா. ருத்ரனுக்கு பக்கத்துல வந்து அந்த காஃபியை நீட்டினா. ருத்ரன் தலையை நிமிர்ந்து பார்த்தான். எனக்கு எதுவும் வேணாம், இங்கிருந்து போன்னு எரிச்சலா சொன்னான். நிலா பயந்து பின்வாங்கல. தைரியமா அவன் பக்கத்துல நின்று காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் கத்துங்க, தலைவலி குறையும் அப்படின்னு அமைதியா சொன்னான். ருத்ரன் அவளை முறைச்சான். ஆனா நிலாவின் கண்களில் இருந்த அக்கறையை பார்த்து அவனால உடனே தட்ட முடியல. எரிச்சலோட காஃபியை வாங்கி ஒரு மடக்குல குடிச்சான். அவன் தொண்டைக்குள்ள அந்த சூடு இறங்கும்போது மனசுக்குள்ள ஒரு நிம்மதி பரவுச்சு. அப்போ திடீர்னு வாசல்ல ஒரு கார் வந்து நின்ன சத்தம் கேட்டுச்சு. ஹால் கதவை திறந்துட்டு உள்ள ஒருத்தன் நுழைஞ்சான். விலை உயர்ந்த கோட் சூட் போட்டிருந்தான். அவனை பார்த்தும் ருத்ரனின் கண்கள் அப்படியே ரத்த நிறமா மாறிச்சு. அவன் பற்களை நரநரத்துக்கிட்டே சோஃபால இருந்து வேகமா எழுந்தான். அங்கே நின்றுட்டு இருந்தவன் வேற யாரும் இல்லை, ருத்ரனின் தங்கையின் சாவுக்கு காரணமான நிலாவின் சொந்த பெரியப்பா மகன் பிரகாஷ். பிரகாஷ் நக்கலா சிரிச்சிட்டே சொன்னான்,
என்ன மச்சான், கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பம் நடத்துற போல இருக்கு. வீட்டுக்குள் துணிச்சலாக நுழைந்த பிரகாஷை ருத்ரன் என்ன செய்ய போகிறான்? ருத்ரனுக்கும் நிலாவுக்கும் இடையில் மீண்டும் ஒரு பெரிய புயல் வெடிக்கப் போகுதா? பிரகாஷ் வந்ததன் உண்மையான நோக்கம் என்ன? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கதையை தொடர்ந்து கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.